சரி. எல்லாருக்கும் நமஸ்காரம். உங்கள் சேலம் ரங்கநாதன். லயப்பிரியா ஃபைன் ஆர்ட்ஸ்னு நான் ஒரு ஸ்கூல் நடத்தின்னு வரேன். லயப்பிரியா ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு. அந்த ஸ்கூலில் ஆக்சுவலாக எப்படின்னா இதெல்லாம் பாலப்பாடம்னு இதுக்கு பேர். இந்த பாலப்பாடத்தெல்லாம் மாணவர்கள் என்ன பண்ணணும்னா ஆற்றுல இந்த தாத்தி தொம்னம் எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் 4, அதாவது தாத்தி தொம்னம் 4. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் வரும்போது ஒரு மாணவர்கள் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க ஆற்றுல வந்து டெய்லி வாத்தியார் சொல்கிற மாதிரி 10 தடவை வாசினா 10 தடவை வாசிக்கணும். இந்த யோகா பண்ணுற மாதிரி அந்த மாதிரி 10 தடவை வாசிக்கும் போது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா மிருதங்கத்தோட நாதம் அவன் கைக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது வந்து ஓவர் த நைட் கிடைக்காது. ஒரு மாதம் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவனோட கையோட பஞ்சை வந்து அவன் காதில் வாங்கணும். அந்த மாதிரி காதில் வாங்கும்போது என்னென்னா அந்த சொல்லோட பியூரிட்டி வந்த உடனே என்ன ஆகும், மிருதங்கத்தோட நாதம் அவன் கைக்கு வர ஆரம்பிக்கும். இது மாதிரி வாசிக்கும் போது என்ன ஆகும், அடுத்தடுத்த கிளாஸ் வாத்தியார்கிட்ட வந்து ஜாயின் பண்ணும்போது அவனோட கிளாரிட்டி வந்து வாத்தியாரை இம்ப்ரெஸ் பண்ணும். ஏன்னா நான் தான் அந்த சொல்ல அவனுக்கு சொல்லித்தரேன். இந்த பையன் ஆற்றுல கமிட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணான்னா அந்த கமிட்டட் ப்ராக்டிஸ் வந்து திருப்பி அடுத்த கிளாஸ் வரும்போதே பழைய பாடம் வாசிடா அப்படிம்போம். அப்போ அதில் அவன் கிளாரிட்டியில் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான்னா அடுத்து நான் கொண்டு போவேன். இந்த ப்ராசஸ் வந்து கடைசி வரைக்கும் இந்த ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணான்னா அந்த மாணவர்கள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர்றதுங்கிறது உழைப்புனால பெரிய லெவலில் சிகரத்தை தொடரலாம். இதுக்கு அடுத்த பாடங்கள்லாம் இதே மாதிரி கான்செப்டில் தான் போகும். இப்போ வந்து ஸ்ரீ விஷ்ணுன்னு எங்கிட்ட படிக்கிறான், நல்லா ஆற்றுல ப்ராக்டிஸ் பண்ணுவான். இப்போ அவனோட வாசித்து இந்த பதிவு போட்டிருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நான் தயார் பண்ணிட்டுருக்கேன். அடுத்த பதிவில் இன்னும் நிறையா டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். நன்றி, நமஸ்காரம்.